தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடு அரசியலை தாவேக்காவுக்கு முன் தாவேக்காவுக்கு பின்னு பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பிரேக்கிங் நியூஸ் பஞ்ச் ஆகுறது வேறங்க. ஒரு செகண்டும் ஆகுறது. அப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி இருக்குல்ல, இது 58% இருந்து 60% உயர்த்துறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 2% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 3% இன்க்ரீஸ் நடந்துருந்துச்சு முந்தைய ஆட்சி சார்ந்து. அதே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 2026 ஜனவரி முன் தேதியிட்டு இது வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். ஸோ இதனால் பயன்பெற போகிறவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 16 லட்சம் பேர் மக்களை ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காரு சிஎம் அவர்கள். அண்ட் மது பிரியர்களே, இனிமேல் உஷாராக இருங்க. நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்த ஞாபகம் இருக்கா? சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த 10 ரூபாய் பாட்டில் மேட்ரு, அது அரசோட காதில் எட்டுச்சோ என்னவோ தெரியல. இப்போ ஒரு சர்க்குலரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் இந்த சர்க்குலரை இஷ்யூ பண்ணியிருக்கு. அதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இந்த பாட்டிலுக்கு கூடுதலாக காசு வச்சு வாங்குறதுலாம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் புகார் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு, ஏதோ பாட்டிலுக்கு அதிகமாக காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு. அது போல் இனிமேல் புகார் எங்கள் காதுகளுக்கு வரக்கூடாது. ஸோ பாட்டிலுக்கு கூடுதலாக நீங்கள் காசு வச்சு விற்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. இந்த பணியாளர்கள்னா அவ்வளோ தைரியம் வந்துருமா என்ன? பப்ளிக்கிட்ட போய்ட்டு எம்ஆர்பி தாண்டி காசு வாங்குறதுக்கு மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு டாஸ்மாக் கடை சார்ந்தோம் ஒரு பொறுப்பாளர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுறாரு? இந்த கேள்வி மனசில் நியாயமாக வர மக்களுக்கு அதுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இது போல் ஏதாவது பணியாளர்கள் கூடுதலாக காசு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே மேலாளர்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அப்படி மேலாளர்கள் ஆக்ஷன் எடுக்கலை, உங்கள் மேலே நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கையும் இப்போ ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்டு. நீட் தேர்வை ரத்து செஞ்சே தீரணும் அப்படின்றது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட வலியுறுத்தல் மட்டும் கிடையாது, இன்னார் முதலமைச்சர் விஜய் அவர்களோட வலியுறுத்தலாகவும் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அவர் ஓப்பன் பண்ணியே பேசியிருக்காருங்க. இல்லைங்க, இந்த நீட் தேர்வே வேண்டாம், ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறா? அப்படி பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவிகள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் சொல்கிறோம் நீட் தேர்வு வேணாம் அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்தா பழைய முறை ஞாபகம் இருக்கா? +2 எக்ஸாம்ஸில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் அவங்களுக்கு அலோகேட் பண்ணப்படல. அது போல விஷயத்தை தான் திரும்ப நம்ம தமிழ் அரசு எதிர்பார்த்துட்ருக்கு. அதை தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இவர் ஆட்சி பொறுப்பேற்ற நல்ல நேரமோ என்னவோ தெரியல, நீட் வினாத்தால் கசிஞ்சு இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்த பல அரசியல் கட்சிகளும் இன்னும் அதிகமாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்டில் ஸ்கேம் இல்லை, நீட்டே ஸ்கேம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக இவரும் வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காருல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது நடக்குமான்னு தெரியல. இன்கேஸ் நடந்துச்சுன்னா நீட் தேர்வு ரத்து அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள் சார்ந்து ஒட்டுமொத்தமாக சொன்னாலும் சரி, தமிழ்நாடு சார்ந்து மட்டும் விதிவிலக்காக சொன்னாலும் சரி, அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த கிரெடிட்ஸும் இப்போ யாருக்கு போக நினைக்கிறீங்க? புரிஞ்சோ பிஸ்தா. அரசியல் எதுவும் நடக்கும் மக்களே. இது போல் நேரம் கரெக்டாக கூடி வருதுலாம் யாருக்காவது பேச்சு நடக்கும். திட்டங்கள், அதாவது முந்தைய அரசோட திட்டங்களை இந்நாள் அரசு கரெக்டாக கொண்டு போகணுன்ற மாதிரி எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்கு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் சரின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அதில் எல்லா திட்டங்கள் சார்ந்தும் அவர் சொல்லலை, முக்கிய திட்டங்கள்னு வகைப்படுத்தினார். அதை நம்ம போன முறை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம். எல்லா திட்டங்கள் சார்ந்து அப்படியே கொண்டு வர ஐடியா இல்லை இப்போதைய கவர்மெண்ட்டுக்கு. அதில் சில மறுசீரமைப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுதான் இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் புதுமை பெண், தமிழ் புதல்வன், இது மாதிரி திட்டங்கள் இருக்குல்ல, இது சார்ந்த உயர்கல்விக்கான மாதம் 1000 ரூபாய் வழங்குற அந்த உதவித்தொகை இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போ வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ முந்தைய அரசோட ஒரு சில திட்டங்கள் தொடருன்ற மாதிரி நம்ம கணிச்சோல, இப்போ இந்த திட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டு. முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க முந்தைய அரசோட ஒரு திட்டத்தை பற்றி. என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குல்ல, இதை நாங்கள் சீரமைக்கணும். இதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. ஸோ எப்பவுமே பொதுவாக நாளைக்கு டைமில் இந்த உரிமை தொகையை வரவு வைக்கப்படல,
அது வரவு வைக்கப்படாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் முதலமைச்சர் அவர்கள். ஆக்சுவலாக இப்போ மறுசீரமைப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருல, இந்த மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு பயனாளர்கள் பெயர்கள் நீக்கப்படாமல் இருந்தால் நல்லதுங்க. நான் கொஞ்சம் பயப்படுறது அந்த இடத்துல அது மட்டும் தான், பயனாளர்கள் பெயர் அதிகப்படியாக நீக்கப்படாமல் இருக்கணும். நம்மளோட ஒரு நிலைப்பாடை இங்கே சொல்லிட்டோம். அதாவது பெயர்களை நீக்காமல் இருந்தால் ஓகே, பயனாளர்கள் எண்ணிக்கை குறைக்காமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் ஓப்பனாக உங்ககிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே எத்தனை பேருக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு? இது வரைக்கும் இவ்வளோ மதங்களே கிடைச்சிட்டு இருந்துச்சா? அதே ஓப்பனாக பண்ணி சொன்னீங்கன்னாக்கா இந்த திட்டம் உயிர்ப்போடு தான் இருந்துச்சா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துடலாம் மக்களே. அதனால் கேட்டிருக்க அவ்வளோதான். சரி, ரைட்டு. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இவங்க இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நலத்திட்டங்கள் தொடரும் அப்படி தானே சட்டப்பேரவையில் சொன்னீங்க. முதலமைச்சரை பார்த்து கேட்குறாரு முன்னாள் முதலமைச்சர், இப்போ 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிக்கிறீங்க, இதுதான் உங்கள் மாற்றமா அப்படின்னு கேட்டிருக்காரு. விமர்சனம் தான். ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை தொடர்றதுக்கு எதுக்கு உங்களுக்கு கால அவகாசம்னு கேட்குறாரு. அப்படி என்ன மறுசீரமைப்பு பண்ணிட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நாங்கள் கொண்டு வந்த திட்டம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் மறுசீரமைப்பு பண்ணுற அளவுக்கு அதில் பெருசாக எதுவும் குளறுபடிலாம் கிடையாது, அப்புறம் எதுக்குன்ற துணியில தான் அவர் இந்த வார்த்தையில பயன்படுத்தியிருக்காருங்க. ஸோ இந்நாள் முதலமைச்சர் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான விமர்சனங்களை முன்னாள் முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் கரெக்டாக அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தாலும், ஒரு எம்எல்ஏவா இல்லாமல் இருந்தாலும், தன்னோட அரசியல் அனுபவம் இருக்குல்ல, அது சார்ந்த வார்த்தைகளில் இங்கே தெளிவாக பார்க்க முடியுதுங்க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட. ஓகே, திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்போ நடந்துச்சு. அந்த கூட்டம் வேறு யார் தலைமையில் நடந்திருக்கணும்? ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான். அங்கே நிறைய விஷயம் பேசியிருக்காரு மக்களே. அவர் பேச்சு வந்து ஒன்று தெளிவாக புரியுது, திமுகவில் நாம் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது மட்டும் தெளிவாக தெரியுது. என்னென்ன சொல்லியிருக்காப்புல, தலைவர்ன்ற முறையில் இந்த தேர்தல் தோல்வி இருக்குல்ல, இதுக்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. நிர்வாகிகள் மாறி மாறி குறை சொல்லிக்க வேணாம்ப்பா, குறை சொல்லிட்டு அப்படியே ப்ளேம் பண்ணிட்டு தான் போனோம், வேணாம், நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். எங்கே கோளாறு நடந்துச்சு, எங்கே மெத்தனம் இருந்துச்சு, இதைத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஃபுல்லாக பார்க்கணும். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதை நினச்சி பல பேரும் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சமூக வலைதளங்கள் முழுக்க பதிவுகளாக போட்டுட்டு இருக்கிறதாவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரும் சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுவார் நினைக்கிறேன், சொல்லியிருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு தாவை காட்சிக்கு எதிராக பதிவுகள் வருதா மக்களே? ஜஸ்ட் தெரியாமல் கேட்குறேன் உங்ககிட்ட, அவ்வளோதான். ஓகே, இதுவே நம்மளோட 5 ஆண்டு நல்லாட்சிக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் கம்பேர் பண்ணி இதை விட டிஎம்கே கவர்மெண்ட் பெஸ்ட்டுன்ற துணியில் பதிவுகளை போடுறதா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னோட சக்திக்கு மீறியும் நான் உழைச்சேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இந்த அளவுக்கு நான் உழைச்சேன். சூரியன் ஒருபோதும் மறையாது, உதிச்சே தீரும். இதுதான் இயற்கையோட நியதி. இயற்கையோட நியதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியலோட நியதியும் இதுதான் அப்படின்றாரு. இட் மீன்ஸ் அடுத்து திமுக ஆட்சி வரும்ன்றது தான் அவர் திட்டவட்டமாக இங்கே சொல்லியிருக்காப்புல. திமுகவோட அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மக்களே. மிகப்பெரிய மாற்றம்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்படலாம்னு இப்போ அசியூம் பண்ணப்பட்டு இருக்கு. யாரு கண்டா திமுக தலைவராக அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயர் பரிந்துரைக்கப்பட்டாலும் அதில் மாற்றக்கிறது கிடையாது. பெரிய மாற்றம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அப்பேற்பட்ட மாற்றம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. கட்சியோட ஸ்ட்ரக்சர் வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாற்றங்களை கொண்டு வந்தால் அது இன்னும் பெரும் மாற்றமாக மாறிடும். சில நாட்கள்லேயே இது பாசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்னவா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தோல்வியிலையும் தைரியமாக இருக்கிறது நம்ம கட்சி தான், திமுக தான். அதனால தான் மற்ற கட்சிகள் மாதிரி எம்எல்ஏஸை ரெசார்ட்டில் ஒழிச்சு வைக்கலன்னு சொல்லியிருக்காருங்க. அதிமுக சொல்கிறாருன்னு நினைக்கலாம், டிவிக்கு எம்எல்ஏஸை ரெசார்ட்டில் தங்கியிருந்தாங்களே அதையும் சேர்த்து தான் சொல்கிறாப்புல. பொதுவாக ஒரு ஆட்சி முடிஞ்சு புதிய ஆட்சி மலரும் போது இந்த அரசு இயந்திரம் இருக்குல்ல, அதை சர்வீஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம வாகனம்லாம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி அரசு இயந்திரத்தை சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது முந்தைய ஆட்சி சார்ந்து நியமிக்கப்பட்ட முக்கியமான ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றுறது, வேறு துறை மாற்றிட்டு இந்த கவர்மெண்ட் யாரெல்லாம் இணக்கமாக இருப்பாங்க, கரெக்டாக அந்த வேலை நடக்கும் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் தொடர்ந்து வழங்கப்படும். அந்த வகையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் 9 பேரை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க இப்போதைய கவர்மெண்ட். அது மட்டும் இல்லை, தர்மராஜன் இருக்கார்ல, இவர் தான் இனிமே உளவுத்துறை டிஐஜியாக செயல்பட போகிறாருங்க. அந்த நியமனமும் இப்போ நடந்தாச்சு. அண்டு மிக முக்கியமான ஒரு போஸ்டிங் என்ன தெரியுமா, இப்போது இந்த இருக்காங்களே பால நாகதேவி அவர்கள். அதாவது இது வரைக்கும் உளவுத்துறை டிஜிபியாக இருந்த இவங்க இனிமே சைபர் கிரைமோட டிஜிபியாக பணியாற்ற போகிறாங்க. அந்த நியமனம் சார்ந்த முடிவுகளும் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டாச்சு. ஸோ உளவுத்துறை டிஐஜியா தர்மராஜன் அவர்கள், சைபர் கிரைம் டிஜிபியா பால நாகதேவி அவர்கள். அடுத்த ஒரு மிக முக்கியமான நியமனம், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம், இன்னும் சில நாட்களுக்குள்ளே நியமனம் முடிஞ்சிடும்ட்டு. அது இப்போ முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசு தலைமை வழக்கறிஞராக ராமன் இருந்தார்ல,
அவர் அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு அரசு மாறும்போது நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான். என்னன்னா இதுக்கப்புறம் அரசு சார்ந்த எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. அரசு தரப்பில் அவங்க தான் ஃபுல்லாக போய் ரெப்ரசெண்டாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படின்றது. அப்பேற்பட்ட இந்த பொறுப்பை இனிமே இந்த டிவிக்கு ஆட்சியில் ஏற்க போகிறது யார் தெரியுமா? விஜய நாராயணன் அவர்கள். அந்த விஷயமே இப்போ நியமனமாக வெளியே வந்தாச்சுங்க. அவரை பற்றி சொல்லணும்னா, இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான முந்தைய அதிமுக ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சியில் அரசோட தலைமை வழக்கறிஞராக செயல்பட்டவர் அவர் தான். அப்பேற்பட்டவர் தான் இந்த டிவிக்கு ஆட்சியிலையும் இதே அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் டிவிக்கே வேற ஏடிஎம்கே வேற நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்கள் கையில் இருக்க முடியும் மக்களே. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கேல இருக்க பெரும்பாலான எம்எல்ஏஸ் டிவிக்கு பக்கம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த மீதம் இருக்க எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அவங்க எந்த முடிவை எடுக்க போகிறாங்கன்றது அடுத்த கட்ட பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு மத்தியில் இப்பேற்பட்ட நியமனம் வேறு நடந்திருக்கு. இப்போலாம் அதிமுகன்னு பேர் எடுத்தாலே அடுத்து என்ன கிளாஷ்ன்ற மாதிரி தான் யோசிக்க வச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல. அதிமுகவோட புதிய மாவட்ட செயலாளர்கள், அதாவது அதிருப்தி எம்எல்ஏஸ்னு பல பேரும் இபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து விலகி டிவிகே தரப்பு சாஞ்சிட்டாங்களே. சட்டப்பேரவையில் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க வாக்குகளை செலுத்தினாங்களா. அதுக்கப்புறம் அப்செட்டான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமித்தாங்க. பழைய பொறுப்பில் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி விட்டு புதுசாக நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனிசாமி அவர்களை அந்த புதுசாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திச்ச கையோட ஒரு ஆலோசனையும் தீவிரமாக அங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நடந்துட்டுருக்கு? சபாநாயகர் இருக்கார்ல பிரபாகர் அவர்கள், அவர் நிலைமையை பாருங்க. என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் தரப்பு, இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பு. ரெண்டு தரப்பும் எங்க தரப்பு கொரோடாவுக்கு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகரன் அவர்களும் ரெண்டு பக்கமும் பார்க்குறாரு. என்ன ரெண்டு தரப்பு ஒரே டைம் வந்து கேட்குறீங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுல அவரால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கொரோடா முக்கியமான பொசிஷன் மக்களே. ஏன்னா முந்தைய வீட்டில் சொல்லியிருந்தேன், அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ ஏற்பட்ட கொரோடா அங்கீகாரம் நீங்கள் எங்களுக்கு தான் தரணும்னு ரெண்டு தரப்பும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ தான் பிரபாகர் அவர்கள், இப்போதைய சபாநாயகர், மாண்புமிகு சபாநாயகர். ஆனால் அவர் கையில் தான் இப்போ அதிமுக ஒட்டுமொத்த எதிர்காலமும். எவ்வளோ காலம் வேகமாக சுற்றுது பார்த்தீங்கன்னா. இங்கே இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். சபாநாயகருக்கு அடுத்து புதிய தலைவலி ஒன்று முளைச்சிருக்கு. அது என்னன்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பினர் இருக்காங்களே, அவங்க ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட? சபாநாயகர்கிட்ட. அதில் என்ன தெரியுமா கேட்குறாங்க? கொறடா உத்தரவை இபிஎஸ் தரப்பினர் மீறிட்டாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே பழனிசாமி அவர்கள் உட்பட 22 எம்எல்ஏஸையும் தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க. மக்களே, இந்த ரெண்டு அப்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அவங்க முதல்ல கேட்டது கொறடான்ற ஒரு பொசிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டாங்க பாருங்க. அது காரணம் இதுதான். ஏன்னா யாருக்கு கொறடான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா, சபாநாயகர் அங்கீகாரம் கிடைச்சிச்சுனாக்கா, அப்போ அந்த கொறடா உத்தரவு யார் மீறினாங்களோ அவங்க சார்ந்த ஆக்ஷன் எடுக்கப்படும். அப்பேற்பட்ட விஷயத்தை இங்கே பிரேக் த்ரூவாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நத்தம் விஸ்வநாதன் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இவர் இபிஎஸ் தரப்புக்கு எதிர் தரப்புங்க. இவர் சொல்கிறாப்புல, யாராக இருந்தாலும் நீக்கு 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 இப்படி நீக்கி நீக்கியே பழனிசாமி அவர்கள் பழக்கப்பட்டார். கடைசியில் மறந்த வாக்கில் அவர் ஒரு நாள் தன்னைத்தானே கட்சியில் நீக்க போகிறார் பாருங்களேன் அப்படின்னு சர்க்காசமாக பேசியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி திருமாவண்ணன் இவர்கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்டாங்க. அந்த சோஃபா வந்து இறங்கின விஷயம் ஆஃபீஸ் கிட்ட, விசிகா ஆஃபீஸ் கிட்ட, அப்புறம் இவரை சிஎம் அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு டாக் போனதா ஒரு விஷயம் பெருசாக வெடிச்சது பார்த்தீங்களா? சிவி சண்முகம் அவர்கள் சைடில் சொல்லி ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக சொல்லி இபிஎஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கலான்ற மாதிரிலாம் கலைப்பு விட்டார் பார்த்தீங்களா? அதை பற்றி இவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு? விசிகா ஆஃபீஸ்க்கு அந்த சோஃபா செட்டு வந்து இறங்கினது உண்மைதான்ப்பா, ஆனால் அது ஏற்கனவே ஆர்டர் பண்ணப்பட்ட ஒன்றுப்பா. கரெக்டாக அந்த சோஃபா வந்த நேரம் இந்த ப்ரெஸ் பீப்புளாக வந்துட்டீங்க, ஜேர்னலிஸ்ட்லாம் வந்துட்டீங்க, கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, தற்செயலாக எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோதான்ப்பா விஷயம். அதே போல் உதயநிதி அவர்கள் சொன்னாங்களே அந்த சோஃபா மேட்ரு மற்ற விஷயங்கள்லாம், அதெல்லாம் அதிமுக டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காருப்பா, நம்மளை பற்றி கிடையாது. இது முதலமைச்சர் பதவி பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஏதோ அந்த டைமில் பேச்சு போச்சாமா, எனக்கு அதுக்கு மட்டும் தான் தெரியும், கேள்வியாக எனக்கு வந்துச்சு, அவ்வளோதான். ஏதோ நம்ம பேர் சிஎம் லிஸ்ட்டில் அடிபடுறதா எனக்கு கேள்வி வந்துச்சு, அவ்வளோதான். பட் எனக்கு மேலெலாம் வேறு எதுவும் தெரிலங்க. அவங்க அதிமுகவில் என்ன பேசினாலும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆனால் சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் திருத்தப்பணி நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் ரிசல்ட் எங்கே நம்ம ஃபுல்லாக விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அடுத்து 16 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்குதுங்க, 16 மாநிலங்களில். அதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்தல்கள்லாம் அங்கே நடக்குதுனாக்கா பெரிய பிரேக் த்ரூ ப்ளே பண்ணலாம். நம்மளே எதிர்பார்க்குறது என்ன? டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு தேர்தல், அவ்வளோதான். அது சார்ந்த மத்திய அரசோட ஒரு நீட்சியான பணியாக தான் இதை பார்க்க முடியுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த 2 பேரோட வார்த்தை போர் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 பேர் தரப்பில் இந்த அப்சல்யூட் சினிமான்றது அப்சல்யூட் பாலிடிக்ஸாக மாதிரி இருக்குல்ல. ஏன்னா 2 பேரும் நடிப்பு துறையிலிருந்து மேலே வந்தவங்க அரசியல். அதனால் இந்த கேள்வி கேட்குறேன், இந்த 2 தரப்பில் எந்த தரப்புக்கு உங்கள் ஆதரவு?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.